ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற நம்ம விஷாலோட ரத்னம் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்க்குறதுக்கு பயங்கரமான ராவா எடுக்கணும்னு நினச்சி இந்த படத்தை எடுக்க நினச்சிருக்காங்க. ஆனால் எனக்கு என்னமோ ராவா எடுக்கிறதுக்கு பதிலாக ராவா அடிச்சுக்கிட்டு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இஷ்டத்துக்கு உருட்டி பிரட்டி எடுத்திருக்காங்க. அதெல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னால் இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே பார்த்துருவோம். படத்தோட ஓப்பனிங்கில் 1994 பீரியடில் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பீரியடில் திருப்பதிக்கு போயிட்டு இருக்க பஸ்ஸை வலுக்கட்டாயமாக ஒரு 3 பேர் சேர்ந்து பள்ளத்தில் தள்ளி விட்டு அவங்க கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா வழிப்பறி பண்ணுற மாதிரி ரொம்ப கொடூரமாக அவங்க கிட்ட இருக்க நகை பணம் எல்லாத்தையுமே கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க. அதை தட்டி கேட்க ஒரு போலீஸ் ஆஃபீஸரையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பள்ளத்தில் தள்ளி விட்டு கொலை பண்ணுறாங்க. இதை இப்போ கட் பண்ணால் இன்னொரு சைடில் இப்போ இங்கே சமுத்திரக்கனியை ஒருத்தவங்க கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போது நம்ம விஷால் சின்ன வயசில் இருக்காப்புல அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான இந்த சுச்சுவேஷனில் அவர் உயிரை கொடுத்து நம்ம சமுத்திரக்கனியை காப்பாற்றிடுறாரு. இதனாலே நம்ம சமுத்திரக்கனிக்கு ஒரு பெக்காத ஒரு பிள்ளையாகவே நம்ம விஷால் வளர்றாரு. இப்போ கரண்டில் நம்ம சமுத்திரக்கனி ஒரு பயங்கரமான ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறாரு. அவர் ஒரு தட்டிட்டு வா அப்படின்னு சொன்னால் நம்ம விஷால் வெட்டிட்டு வரக்கூடிய ஒரு கேஸில் ஒரு அடியாளாக இருந்தாலுமே அவருக்கு நல்ல ஒரு க்ளோஸாக இருக்காப்ல. இப்போ பிரியா பவானி சங்கர் நம்ம விஷாலோட லைஃப்பில் என்ட்ரானதுக்கப்புறம் விஷாலோட லைஃபே மாற்றி போட போகுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியா பவானி சங்கரை யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்க யார் அப்படிங்கிறத இன்னொரு பக்கம் நம்ம விஷாலை தேடி கண்டுபிடிச்சி அவங்கள பழி வாங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாலும் விஷால் நம்ம பிரியா பவானி சங்கரை பார்க்குற பார்வையாக இருக்கட்டும், அவர் கூப்பிடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே ஒரு எமோஷன்ஸ் இருக்குது. அதுக்கு பின்னால் இருக்கிற ரகசியம் என்ன, இதெல்லாம் தெரியாமல் பிரியா பவானி சங்கர் அவங்கள ஒன் சைடாக காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் தெரிய வர்றப்போ என்ன நடக்குது, கடைசி இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா, பிரியா பவானி சங்கரா அவங்க கொலை பண்ணணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த படத்தோட மீதி கதைன்னே சொல்லலாம். இப்போ இந்த படம் பார்க்குறதுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்ஷன் பிளாக் ஒன்று தான். அந்த ஆக்ஷன் பிளாக் ஒன்றை தவிர்த்து இந்த படத்தில் வேறு எதுவுமே கிடையாது. பயங்கரமாக ராவா எடுக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு சின்ன லாஜிக் கூட இல்லாமல் ஒரு ஸ்கிரிப்டில் நம்ம பிரியா பவானி சங்கர் பக்கத்தில் நம்ம விஷால் எப்பெல்லாம் இருக்காரோ அப்பெல்லாம் ஆக்ஷன் பிளாக் வந்துடும் அப்படின்னு தான் ஸ்கிரிப்டில் இருக்குது. அதனாலேயே அதே மாதிரி தான் இந்த படத்தோட கதை இருக்கும். இன்னும் சொல்ல போனால் பிரியா பவானி சங்கரை ஒரு பஸ்ஸில் ஏற்றி விட்டுருவாப்பில். ஏற்றி விட்டு பஸ்ஸு பாதி தூரம் போனதுக்கப்புறம் நம்ம சமுத்திரக்கனிக்கிட்ட இந்த மாதிரி ஏற்றி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அவர் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இப்போ நீ தனியாக விட்டா அப்படின்னா திருப்பி அவங்கள கொலை பண்ண மாட்டாங்களா அப்படி மாதிரி சொன்னோன்னே அந்த பஸ்ஸு போயிட்டு இருந்த ஸ்பீடுக்கு எங்கேயோ போயிருந்திருக்கும். இவர் காரில் அது அடுத்த செகண்டே அங்கே நிப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த போர்ஷன்ஸில் அது வரைக்கும் அந்த பிரியா பவானி சங்கரை யாருமே டார்ச்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் வண்டியில் ஏறு அப்படின்னு சொன்னோன்னே அவர் கூட்டிட்டு பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே 4 வண்டி பின்னால் வந்துடும். பின்னால் அந்த வண்டி பறக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்பெஷல் எஃபெக்ட்லாம் போட்டு என்ன ஆம்பளை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிஜிஎம் போட்டு அந்த மாதிரியான சீன்ஸ் தான் இல்லையே தவிர மித்தபடி எல்லா ஆக்ஷன் பிளாக்குமே கிரிஞ்சு கலந்த ஒரு ஆக்ஷன் பிளாக்காக தான் இருக்குது. சரி, எமோஷன் போர்ஷன்ஸாவது ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக அந்த ஒரு போர்ஷன்ஸுமே இந்த படத்தில் சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகல. அதில் பர்டிகுலராக அம்மாவை பற்றி புலம்புற ஒரு போர்ஷன்ஸில் நம்ம விஷால் காட்ட போடும். அதுக்கு அடுத்தாலே நம்ம யோகி பாபு ஒரு பாட்டு போட்டு அந்த பாட்டை எதுக்காக வச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னும் மண்டையில் கன்ஃபியூஷனாக இருக்குது. அவர் எமோஷனலாக அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாப்புல. கீழே பார்த்தோம்னா இன்னொருத்தவங்களும் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக குடிக்க வந்திருப்பாங்க காப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான போர்ஷன்ஸில் எதுக்கு அந்த சாங் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதை தாண்டி அந்த கிளைமேக்ஸில் உண்மைக்குமே பிரியா பவானி சங்கரா அவங்க எதுக்காக கொலை பண்ண போகிறாங்க, அந்த 3 ரெட்டி எதுக்காக கொலை பண்ண நினைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ட்விஸ்ட்டை நம்ம ரிவால்வ் பண்ணாமே கடைசி வரைக்கும் கொண்டு போனாங்க. அந்த ஒரு ட்விஸ்ட்டுமே ரிவால்வ் பண்ணக்கப்புறமா இதுதான் ஒரு மேட்ரா அப்படிங்கிற மாதிரியான தாட்டு தான் ஃபீல் ஆகுது. ஆனால் அது பயங்கரமான ஒரு எமோஷன் சீன்ஸை கூட கரெக்டாக ஹேண்டில் பண்ணாதனால எமோஷன் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லுவேன். விஷாலோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம தாமிரபரணி படத்தில் ஒரே ஒரு தடவை அந்த டயலாக்லாம் டெலிவரி நல்லா ஒர்க் அவுட் ஆகி நம்ம மாசாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதனாலே என்னமோ அந்த அருவாளை கையில் வச்சுக்கிட்டு வில்லன்கிட்ட ஒரு 10 வசனம் பேசிட்டு அதுக்கப்புறம் வெட்டுவார் பாருங்க. அதே மாதிரியான போர்ஷன் இந்த படத்தில் ஒரு 10 தடவை இருக்கும். ஸோ இப்படி தான் அவரோட கேரக்டரை டெவலப்பும் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் அவருமே கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி பிரியா பவானி சங்கர் அவங்க இந்த மாதிரியான படங்கள் வரிசை இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போர்ஷன்ஸ்லையுமே நிறைய கிரிஞ்சான ஒரு ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதில் பர்டிகுலராக அந்த அருவாமனை எடுத்துகிட்டு வர போர்ஷன்ஸ்லாம் பயங்கரமாக எனக்கு கிரிஞ்சாக தான் ஃபீல் ஆச்சு. தென் நம்ம யோகி பாபு சார் அவரோட காமெடி எல்லா படத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவரோட இன்ட்ரோவை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒருத்தர் மிதிச்சுட்டு மாசாக கெத்து காட்டுற மாதிரியான ஒரு போர்ஷன்ஸில் தான் அவரை இன்ட்ரோ பண்ணுவாங்க. அந்த போர்ஷன்ஸ்னாலே என்னமோ இவர்கிட்ட இருக்கிற அந்த ஹியூமர் சென்ஸ் இந்த படத்தில் மிஸ் ஆகுது அப்படிங்கிறத என்னோட தாட்டுங்க. தென் படத்தோட பேஸ்மெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக வில்லனோட ரோல் தான். வில்லனோட ரோல் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா ஹீரோட ரோல் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங்காக தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த வகையில் இந்த படத்தில் நடிச்சிருக்க அந்த வில்லன் அந்த பவுட்ரு போட்டு வரப்போலாம் எனக்கு சிரிப்பு தான் வருது. இதில் எந்த இடத்துலையுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கண்டிப்பாக தோணவே இல்லை. இதில் பத்தாக்குறைக்கு 2 தம்பிங்கள் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அவங்க கேரக்டருமே நல்லா ஹேண்டில் பண்ணாதனால ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில்லனுமே இந்த படத்தில் மிஸ் ஆகுது. எனக்கு ஒரு சைடில் சமுத்திரக்கனி ஒரு வில்லனாக இருக்க போகிறாரோ அப்படிங்கிற ட்விஸ்ட்டில் தான் அந்த படத்தை நகர்த்திட்டு போயிருந்தாங்க. அந்த மாதிரி கடைசி கொண்டு முடிச்சிருந்தாங்க
நடிச்சிருந்தா கூட ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற தாட் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. தென் ஒரு லாஸ்ட்டாக ஒரு பேசனை மட்டும் சொல்லிட்டு போனால் நம்ம ஜிவிஎம் அவர் ஒரு கேமியோ ரோல் தான் வந்து பண்ணிட்டு போவாப்ல. இப்போ வர எல்லா படங்கள்லையுமே நிறைய இடத்துல கேமியோ ரோல் பண்ணுற மாதிரியான ரோல் வந்து பண்ணி கொடுத்துட்டு தான் போயிட்டு இருக்காரு. அந்த வகையில் இந்த படத்தில் வந்தது ஒரு சர்ப்ரைஸாக இருந்தாலும் அதில் ஒரு போர்ஷன்ஸில் அந்த ரெட்லி சைடில் உள்ள ஆளை வந்து பிளாக்மெயில் பண்ணுவார் பாருங்க. அதெல்லாம் கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக கண்டிப்பாக ஃபீல் ஆச்சு. ஸோ இப்படி ஓவராலாக என்ன பொறுத்தளவுக்கு ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக ரெடியாக இருக்குது. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான டெம்ப்ளேட் படம் வந்து கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஆடியன்ஸை எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். ஆனால் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இந்த படத்தை எடுக்கல. பயங்கரமாக ராவண்டாக எடுத்துருக்கறனால வைலன்ஸ் காட்சிகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இந்த படம் ரெடி ஆகலை. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் 5க்கு 1.7 வரைக்கும் ரேஷியோ கொடுக்கலாங்க.